நாளை வ.உ.சி. விளையாட்டு அரங்கத்தில் 77 நிமிடங்கள் தொடர் சுழற்சி முறையில் வாள் மற்றும் சிலம்பம் சுற்றும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் திருமலை சிலம்ப விளையாட்டு கலைச்சங்கம் சார்பில் 77 நிமிடங்கள் தொடர் சுழற்சி முறையில் வாள் மற்றும் சிலம்பம் சுற்றும் உலக சாதனை நிகழ்ச்சிக்கு சிலம்ப மகாகுரு சங்கரநாசன் தலைமை வகித்தார். சார்பு நீதிபதி ஜெயசங்கர், விளையாட்டு மற்றும் மாவட்ட இளைஞர் நலன் அலுவலர் கேப்டன் பிரேம்குமார் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்வில் திருமலை சிலம்பம் பள்ளி தலைவர் இசக்கி, செயலாளர் முத்துகிருஷ்ணன், சிலம்பம் போட்டி இயக்குனர் கணேஷ் மூர்த்தி, உலக சாதனையாளர்கள் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனர் வெங்கடேசன், கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் வக்கீல்கள் சிவகணேசன், ரமேஷ் பாபு, அரசு வழக்கறிஞர் கருணாநிதி ஆகியோர் உட்பட திரளானவர்கள் கலந்து கொண்டனர். இந்த சாதனையான சிலம்பு மற்றும் வாள் சுற்றும் நிகழ்ச்சியில் சுமார் 200 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த இனிய காலை வேளையிலே திருநெல்வேலி மாவட்ட திருமலை சிலம்பம் விளையாட்டு கலை சங்கம் மற்றும் ஆல் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட் இணைந்து மிக பிரம்மாண்டமான ஒரு தொடர் 77வது சுதந்திர தினத்தை நினைவூட்டும் விதமாக தொடர்ச்சியாக 77 நிமிடங்கள் சிலம்பம் மற்றும் வாள் சுற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. முதல் முறையாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்திருக்கு. இதில் நாங்கள் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட 600 குழந்தைகள் எதிர்பார்த்தோம். ஆனால் எங்கள் எதிர்பார்ப்பை பொய்யாக்கிட்டு 700க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை முடிச்சிருக்கோம். அதுபோக அகில இந்திய அளவில் இவ்வளவு சுமார் 250 குழந்தைகள் ஒரே இடத்துல வாள் சுற்றினது நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் நடந்திருக்கு. இது நமது மாவட்டத்தின் மிக பெருமை. இது அதாவது பாரம்பரியமாக இந்த கலைகள் நமக்கு அழிஞ்சிட்டு வருது. இதை முழு மூச்சாக எங்களுடைய மகாகுரு சங்கரநாசன் அவர்கள் சங்கரநாசன் இந்த கலையை மீட்டெடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இதுக்கு கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதுபோக தமிழர்களுடைய வீரக்கலை, அதாவது அவங்களுடைய உடல் வலிமை, மன வலிமை ஆகியவற்றை பறைசாற்றும் விதமாக சங்கரநாசனுடைய தலைமை சீடர் முத்து அவர்கள் இந்த ஒரு கம்பம் இங்கே சுற்றினாங்க. அது அந்த காலத்தில் நம்ம மாட்டு வண்டியிலலாம் 2 பக்கம் மாடை கட்டுறதுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கம்பு இருக்கும். அது நோக்கான்னு சொல்லுவோம். அதை நம்ம அது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எந்த ஆயுதமே இல்லை. அதாவது என்ன ஆயுதம் கிடைச்சாலும் அதை வைத்து எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை தமிழர்கள்ட்ட மட்டும்தான் அது இருந்திருக்கு. அதை எடுத்து எதிரிகளை விரட்டியிருக்காங்க. அது அந்த இது இப்போ அந்தளவுக்கு உடல் வலிமை யார்கிட்டையும் இல்லை. அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட சங்கரநாசனுடைய தலைமை சீடன் முத்து அவர்கள் மிக சிறப்பாக இங்கே அதை செஞ்சாங்க. இந்திய அளவிலே எங்களுக்கு தெரிந்து இது தமிழகத்தில் நாங்கள் பார்த்த மட்டில் எங்களுடைய முத்து மட்டும்தான் இதை இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதனுடைய அனைத்து பெருமையும் எங்களுடைய மகாகுரு சங்கரநாசனையே சாரும். அதுபோக இந்த சாதனையை நடத்துவதற்காக கடுமையாக பல நாட்களாக உழைத்த அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் முழு மூச்சாக இதை கண்காணித்து மிக திறமையாக இதை சரியாக நேர்த்தியாக செய்து முடித்த எங்கள் ஆசான் சங்கரநாசனுக்கும் முதல்ல நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இருக்குது கண்டிப்பாக தமிழக அரசு சிலம்பம் நம்மளுடைய பாரம்பரிய கலை. இது அதை விளையாட்டில் சேர்த்து 3% கண்டிப்பாக பண்ணணும். மத்திய அரசும் செய்யணும். அதை முதல்ல நம்ம தமிழக அரசு அதை முன்னெடுத்து அவங்ககிட்ட கொண்டு போக வேண்டிய முதல் கடமை அரசுக்கு தான் இருக்குது. தனி மனிதனாக அதை செய்ய முடியாது. நம்மளுடைய கலைகள் இப்போ மற்ற மாநிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரிய கலைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா விஷயத்துக்குமே.
நம்மளுடைய அரசும் வந்து நம்மளுடைய பாரம்பரிய கலைகளை எதுவும் அழிஞ்சு விடாமல் அதை வந்து கொண்டு போய் மத்திய அரசிட்ட கொண்டு போய் இதை வாங்கி கொடுக்கணும்னு நாங்கள் அதையும் தாழ்மையாக கேட்டுக்கிறோம். அதாவது மற்ற எந்த கலைகள்லையும் வந்து ஏதாவது ஆயுதம் இருந்தால் தான் சண்டை போட முடியும். ஆனால் எதுவுமே வேண்டாம், எங்கே என்ன கையில் கிடைக்குதோ அதை வச்சு கையே இல்லைனாலும் வெறும் கையினால் கூட நம்ம சண்டை போட்டு நம்ம வந்து தற்காத்து கொள்ள முடியும். ரெண்டாவது, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு மனித உடம்புல வந்து மிக முக்கியமான 3 பிரச்சனை வந்து பித்தம், கபம், வாதம். இந்த 3ஐயும் சமநிலையில் வச்சுருக்கக்கூடிய ஒரே விளையாட்டு சிலம்பம் மட்டும்தான். இந்த 3 சமநிலையில் இருந்தாலே நம்மளுடைய உடம்பு மனமும் வந்து மிக ஆரோக்கியமாக இருக்கும். போட்டிகள், ஆமாம், இது மாதிரி நிறைய போட்டிகள், சாதனைகள். அடுத்து எங்களுடைய ஆசானுடைய ஆசீர்வாதத்தினால நாங்கள் வந்து உலக சாதனை நடத்தலாம்னு சொல்லி, அதாவது கின்னஸ் சாதனை நடத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், புத்தகங்கள் அண்ணன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுபோக நம்ம ஆசான் வந்து சிலம்பம் மட்டும் இல்லாமல் வர்மம், களரி, இது மாதிரி எல்லா இதுலேயுமே வந்து மிகவும் தேர்ச்சி பெற்றவங்க. அவங்கள வந்து தபால் தலையில் வெளியிட்டு வந்து நம்ம அரசாங்கமே வந்து அவங்கள கௌரவப்படுத்தியிருக்கு. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க வந்து முழு மூச்சாக அந்த முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க.